தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவகடாச்சம் பரிபூரணம். என்னுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்துடன் அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திற்கு ஆலமரமாக இருந்து நம்மளுக்கு ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கும் நமது நிறுவனர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் மற்றும் அனைத்து மைய ஆச்சாரியார் பெருமக்களுக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குல தெய்வ ஆசீர்வாதத்துடன் 12 ராசிகளை கற்று படிப்படியாக வாழ்வில் உயர நவ கிரகங்களின் தெய்வீக பார்வையில் மக்களுடன் நலமுடன் பயணிக்க பஞ்சாங்க வாசிப்பு படிப்பினையும் பஞ்சபூதங்களும் வந்து பயிற்சி அளிக்க நமது அக்ஷயா ஜோதிட நிறுவனம் அனைத்திற்கும் போதி மரமாக ஞானம் அளிக்க சிவபெருமானின் அருட்பார்வையில் மண்ணும் சிலையாக போதிக்குமே. ஓம் சிவாய நம. அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பு வெற்றி தரும் நட்சத்திர தாந்திரிகம். ஐயா அதுலயே வெற்றின்னு கொடுத்துட்டாங்க, எனக்கு அதனால பிரச்சனை இல்லை. அதனால இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாந்திரிகம் அப்படின்னு என்னன்னா மிக எந்தவித சிரமமும் இல்லாமல் மிக எளிமையான முறையில் பலன் அடையக்கூடிய முறைக்கு தான் தாந்திரிகம்னு பேரு. அதாவது உங்களுக்கு தெரிந்த கதை தான், சிவபெருமான் ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு முருகனையும் விநாயகரையும் கூப்பிட்டு இந்த உலகத்தை யாரு முதல்ல சுற்றிட்டு வாராங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழம் சொல்லிடுவார். உடனே விநாயகர் தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்து உலகத்தை சுற்ற போயிருவார். ஆனா விநாயகர் பெருமானோ அம்மை அப்பன் தான் உலகம் என்று 3 முறை சேர்த்து மாம்பழத்தை வாங்கியிருப்பார். எந்த சிரமம் படல, எந்த கஷ்டமும் படல, மிக எளிமையான முறையில் அந்த மாம்பழத்தை வாங்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதனால நம்மளுடைய நட்சத்திரங்களை நம்ம உருவங்களாகவோ உணவு பொருள்களாகவோ குறியீடாகவோ தல விருஷ மரங்களாகவோ பறவைகளாக எந்த விதத்திலையும் நம்ம இயக்கலாங்க. அதாவது பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை நாம் பிரித்து பார்க்கலாம். இப்போ திருமண பொருத்தம் எடுத்துக்கங்க. யோனி பொருத்தம் நம்ம நட்சத்திரத்தினுடைய மிருகங்களை வைத்துதான் நாம் யோனி பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அவர் ஜென்ம நட்சத்திரத்தை வைத்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அதாவது இதை பயனடைந்தவர்கள் ஏராளம். ஏன், நிறைய தலைவர்கள் ரிஷிகள் இன்று நடித்துக் கொண்டிருக்கும் சினிமா நடிகையில் கூட இந்த குறியீடை பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைந்திருக்கார்கள். ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணுங்க, அதுதான் நட்சத்திர சூட்சுமம். நட்சத்திர சூட்சுமம்னா வேற ஒண்ணு இல்லைங்க, தாராபலம் தான். நம்மளுடைய அடிப்படை புக்ல நம்ம நிறுவனர் ஐயா அனைத்து விஷயங்களையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய அக்ஷயாவின் அடிப்படை புக்கு PhDக்கு சமம். அதை கற்று தெளிவாக தெரிந்தாலே நம்ம வாழ்க்கையில ஜோதிடத்துல நல்ல நிலைமைக்கு நம்ம வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரங்களையும் நம்ம எப்படி ஏற்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ அதுக்கு ஒரு சூட்சுமம் நான் சொல்லிட்டேன், தாராபலம். இப்போ மனிதனுடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பணமும் பொருளும் வேணும். அப்ப நம்ம என்ன தாரையை ஏக்கினால் அது கிடைக்கும். அடுத்து அதைவிடையும் சிறப்பான செய்தி என்னவென்றால், வெற்றியும் தெய்வ அனுக்கிரகம் நம்மளுக்கு வேணும். அதுக்கு எந்த தாரையை ஏற்கணும்? அது மட்டும் இல்ல, உங்களுடைய சம்பாதித்த சொத்து உங்க கையை விட்டு போகாமல் இருக்கணும்னா எந்த தாரையை ஏற்கணும்? அதை நீங்க குறியீடாக பயன்படுத்தினாலும் சரிதான், உருவங்களாக பயன்படுத்தினாலும் சரிதான், எல்லாத்தையும் உங்க செல்போன்ல வைங்க, வீட்டுல வைங்க, அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அதாவது இப்ப வந்து முருகர் அப்படின்னு சொன்னா ராஜ அலங்காரம் உங்க ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி சிவபெருமான் அப்படின்னா லிங்கம் ஞாபகத்துக்கு வரும். ஐயப்பர் அப்படின்னா அமர்ந்த கோலம், முட்டு கட்டி அமர்ந்த கோலம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது நம்மளுடைய மனது அலைவாயக்கூடியது. நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக நம் முன்னோர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த உருவ ஒற்றுமை. சரிங்களா? அப்ப நம்ம இதை எப்படினாலும் நம்ம என்ன செய்யலாம், இயக்கி கொண்டு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் என்ன? திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் சாதக தாரையாக வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் முக்கன் தேங்காய் உடையது.
அது சம்பத்தாரையாக வரும். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் எந்த தாரையை ஏக்கினால், யாரை ஏக்கினால், சிவபெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். புரியுதா? இவங்க 2 நட்சத்திரக்காரரும் சிவனை வழிபட்டு பாருங்கள், வாழ்க்கையில் 100% வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப திருப்பதிக்கு போவோம். திருப்பதினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பெருமாள். திருப்பதினால பெருமாள். அதுல அங்க இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. யாருக்கா தெரியுமா? திருப்பதியில இன்னும் 2 முக்கியமான செய்தி இருக்கு. யாருக்கா தெரியுமா? கொங்கண சித்தர், வராகமூர்த்தி. அதாவது கொங்கண சித்தர் உத்திராட நட்சத்திரம், வராகமூர்த்தி கேட்டை நட்சத்திரம், நம்மளுடைய பெருமாள் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் 24 நட்சத்திரம் சாதகத்தாரை ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களும் அனுச நட்சத்திரக்காரர்களும் திருப்பதி போய் பெருமாளை கும்பிட்டு திரும்பி வரக்கூடாது, வராக மூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வரணும். கொங்கண சித்தர் ஜீவ சமாதி அடைந்த இடம் அது திருப்பதி. சரிங்களா? அடுத்தது நம்ம ஸ்ரீராமருடைய எதிரி யாரு? ராவணன். ராவணன்னா யாரு? ராவணன்னா அரக்கங்க, அவ்வளவுதானே? ராவணன் அரக்கன் தானே, உண்மைதானே? ஆனா இந்த ராவணனை அழிப்பதற்காக ஸ்ரீராமரே ஆதித்ய கிரியம் பாடினார். எதுக்காக பாடினார்? ராவணன் பிறந்த நட்சத்திரம் மூலம், சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை. மூலத்திலிருந்து திருவாதிரை என்னங்க 15வது நட்சத்திரம் சாதகத்தாரை அங்க ஏங்கிட்டு இருக்கு. அதனாலதான் ராவணன் சிவ பக்தராக இருந்து சிவபெருமானிட்ட இருந்து அத்தனை வரங்களையும் வாங்கி கொண்டார். ராவணன் ஒரு பிராமணன். அதனால் அந்த பிராமணன் போது அப்போ அதுக்கு மூல தேவதை யாருன்னா சூரிய வம்சம்னும் போது அந்த சூரியனையே ஆதித்ய ஹிருதயத்தையே அகஸ்தியர் மூலமாக ராமர் வாங்குறார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஏன் அந்த பிரம்மகத்தி நீக்கிறாருன்றதும் அதனால தான். புரியுதுங்களா? என்ன பிறப்பாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லாட்டினால் அவர்கள் அரக்கர்களாகத்தான் செயல்படுவார்கள். அடுத்தது நம்ம வீட்டுக்கு ஆந்தை வந்தா நல்லதா கெட்டதா? பாதி பேர் நல்லது, பாதி பேர் கெட்ட. நல்லவங்க கை தூக்குங்க, கெட்டவங்க கை தூக்க வேண்டாம். அப்ப ஒரு 5 பேருக்கு ஆந்தை வந்தா நல்லது. நிறைய பேர் சொல்லி இருக்கிறது ஆந்தை வீட்டுக்கு வந்தா வீடு நல்லா இருக்காது, பெரிய பிரச்சனையில கொடுக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுசம், அனுசம் தாங்க ஆந்தை. சரிங்களா? அப்போ விசாக நட்சத்திரக்காரர் சம்பத்தாரை, உத்தர நட்சத்திரத்துக்காரருக்கு சாதகத்தாரை, சித்திரை நட்சத்திரத்துக்கு சேமத்தாரை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் என்று ஆந்தையை பார்க்கிறார்களோ அன்றிருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம். சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குபேரனுக்கு, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குபேரனுக்கு 2வது தனதாரையாக சனீஸ்வர பகவானுடைய அனுஷ நட்சத்திரத்தினுடைய இது வர்றதுனால தான் அனுஷ ஆந்தை வாகனமாக வைத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப மகாபாரத குறுக்கீடுக்கு மன்னிக்கும். இப்ப மகாபாரதத்துக்குள்ள வருவோம். கர்ணன் யாரு? என்ன சத்தமே வரக்கணும்? கர்ணன் யாரு? தர்மபிரபு. கர்ணன் தர்மபிரபு. அவர் பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோட பிறந்தார், அப்படித்தானே? கர்ணன் பிறந்த நட்சத்திரம் என்ன? புரட்டாதி நட்சத்திரம். கவச குண்டலம் மூல நட்சத்திரம். புரட்டாதியிலிருந்து மூலத்தை எண்ணுங்க, 22வது நட்சத்திரம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல 22வது நட்சத்திரம் வதை வைநாசிய தோஷ நட்சத்திரம். நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஆனா இந்த வதை வைநாசிய தோஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா எல்லாத்தையும் கொடுக்கும், கடைசியில வச்சு செஞ்சுட்டு போயிடும். கர்ணன் கவச குண்டலத்தை கலட்டாத வரைக்கும் அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருந்துச்சு. என்னைக்கு கவச குண்டலத்தை கலட்டினாரோ அன்னைக்கே அவருடைய அந்த வைநாசியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பீஷ்மர் எடுத்துக்கங்க. பீஷ்மர் யாரு? கர்ணருடைய வாழ்க்கையில் கூட ஒரு சுயரசமான சம்பவம் நீங்கள் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. கர்ணன் தன்னுடைய கலைகளையெல்லாம் பிராமணன் சொல்லிட்டு பரசுராம கிட்ட போய் கற்றுக்கிறார். கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது
குரு அவருடைய தொடையில் படுத்திருக்கும்போது ஒரு வண்டு, இந்திரன் வண்டு ரூபத்தில் போய் தொலைச்சி எடுக்கிறான் இல்லையா. இவ்வளவு வலியை ஒருத்தன் தாங்குறான்னா அவன் சத்திரியனதாக இருக்க முடியும்னு எடுக்கிறான் இல்லையா. அப்போ அந்த மூல நட்சத்திரம் தொடையை குறிப்பிடுகிறது இல்லையா. அந்த வைநாசிகம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு இல்லையா. அதாவது நட்சத்திரங்களை கரெக்டான முறையில் அந்த காலத்துல ஜோசியர் குறிச்சு கொடுத்தாரோ பிரபஞ்சம் இயற்கையாவோ கொடுத்ததா தெரியாது. ஆனா எல்லாமே கரெக்டான முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர். பீஷ்மர் யாரு? பீஷ்மர் யாரு? தேரோட்டி. பீஷ்மர் சொன்னாலே தேரோட்டி தானங்க முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர் தேர்ல ஒரு சின்னம் இருக்கும், யாருக்காவது தெரியுமா? தேர்ல ஒரு சின்னம் இனிமேல் போனா உத்து பாருங்க. தேர்ல வந்து பனைமரம் மாதிரி ஒரு சின்னம் வச்சிருப்பார். ஆஞ்சநேயரோட போட்டோ இருக்கும், பனைமரம் மாதிரி ஒரு இது இருக்கும். பீஷ்மர் பிறந்தது உத்திராட நட்சத்திரம், பனைமரம் அனுச நட்சத்திரம். உத்திராடத்துல இருந்து பனைமரம் எத்தனாவது நட்சத்திரம்? 24வது நட்சத்திரம். அங்கேயும் சாதகத்தாரை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பீஷ்மர் வந்து தெய்வ அனுகிரகம் பெற்று பல வெற்றிகளை அடைந்தார். சரிங்களா? இப்ப இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. யார் பிறந்த நட்சத்திரம்? சித்திரகுப்தர் பிறந்த நட்சத்திரம். ஒரு வருஷம் வழிபாடு பண்ணாத பாவ கணக்கை இன்னைக்கு வழிபாடு பண்ணினால் ஒரே நாளை தீர்த்து விடக்கூடிய பவர்ஃபுல் நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்மளுக்கு இந்த அக்ஷயா ஜோதிட நிறுவனரும் செயலாளரும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கே எல்லாரும் ஒரு கைத்தட்டுங்க ஐயா. இப்ப நம்மளுடைய ஆயுள் கணிதத்தை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தர், அப்படிதானே? அவர் வந்து நம்மளுடைய ஆயுள் கணிதத்தை ஓலைச்சுவடியில எழுதுவார். அந்த ஓலை நம்ம நோட்ல பேனா வச்சு எழுதுற மாதிரி அவர் வந்து மயில் பீலி அப்படிங்கறத வச்சு எழுதுவார் நம்மளுடைய ஆயுள் கணிதத்தை. சரிங்களா? அப்போ சித்திரகுப்தர் பிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், அப்படிதானே? அப்ப மயில் பீலி வந்து அஸ்த நட்சத்திரம், 27வது நட்சத்திரம். பரம மைத்திர தாரை அங்க இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் சித்திரகுப்தர் கரெக்டா பயன்படுத்தி தன்னுடைய செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கார். கரெக்ட் கரெக்ட். அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் எருமை சாதகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக எருமை பால் தான் வைக்க சொல்லுவாங்க. பசும்பாலை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு சித்திரகுப்தன் பிறந்ததுனால சிறப்புமா. அப்படி கிளறி விடுறீங்க, அப்படி கிளறி விடுறீங்க. அடுத்து ஜோதிடத்துக்குள்ள ஒரே ஒன்று சொல்லிடுவோம். நம்ம ஜோதிடத்துக்குள்ள இருக்கோம். புலிப்பாணி சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலிப்பாணி சித்தர் ஜோதிடம் அந்த புக்கு வீட்டில் இருந்தாலே ஜோதிடம் நம்மளை தேடி வருங்க ஐயா. இனி இல்லாதவங்க வீட்டில் வாங்கி வைங்க. புலிப்பாணி சித்தர் அவ்வளவு வெற்றிகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். புரியுதா? புலிப்பாணி சித்தர் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு தெரியுமா? சுவாதி. சுவாதி நட்சத்திரம். புலிப்பாணி சித்தர் பிறந்த அவர் புலி மேல அமர்ந்ததனால் புலிப்பாணி சித்தர்னு பேர் வரலங்க. புலி விசாக நட்சத்திரம், சுவாதிக்கு சம்பத்து தாரை. அதனால அவர் பயன்படுத்தி அதிக வெற்றியை அவர் நம்மளுக்கு ஜோதிடத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. புரியுதா? அடுத்தது ஒரே ஒரு விஷயம் ஐயா. இல்லை, ஒரே நிமிஷம். அந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள் இல்லையா? சாதாரண நிகழ்வுகள் அல்ல. இந்த புலிப்பாணி விசாகம் புலிப்பாணியினுடைய தொடர்பு சுவாதி துலாமில் இருக்குது. அவருடைய குரு பரணி நட்சத்திரம் போகர் மேஷத்தில் இருக்கார். 1-7 தொடர்பு. அது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு பாடலும் முடிக்கும் பொழுது குரு போகரின் அருள் கடாட்சத்தினால் புலிப்பாணி உரைத்தனவேன்னு முடிப்பார். அதை தன்னுடைய குருவனுடைய பக்தியை ஒவ்வொரு பாடல்களிலும் அவங்க சொல்கிற மாதிரி தனதாரியோ மற்ற விஷயங்களோன்றதை விட தன்னுடைய குருவை வந்து முன்னாடி நிறுத்தி தான் எல்லா பாடல்களுமே சொல்லியிருப்பார். ஏன்னா தன்னுடைய குருவை மீட்டு கொண்டு வந்த ஒரு பெருமை கொண்டவர் அந்த புலிப்பாணி சித்தர். அடுத்து மகாவிஷ்ணு அனந்த சயத்துல யார் மேல படுத்துட்டு இருப்பார்? ஆதிசேஷன் மேல. ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பார். மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் என்ன? திருவோணம். ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். ஆயில்யம். கூட்டி பாருங்க. 15வது நட்சத்திரம் சாதகத்தாரை எங்க ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. மனிதர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும்,
அவரவர் நட்சத்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறியலாம்ங்க. பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருக்கு. எல்லாத்துலயும் நட்சத்திரத்துல தான் சூட்சுமத்தை வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாருமே. புரியுதா? அது மட்டும் இல்ல, நீங்க எந்த லக்னமாக இருக்கட்டும், 12 லக்னத்துல எந்த லக்னமாக இருக்கட்டும், உங்க லக்னாதிபதி நின்ற சாரநாதன்ல இருந்து லக்னம் நின்ற சாரநாதனை எண்ணும் பொழுது 2, 4, 6, 8, 9 என்று வந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மேன்மை அடைவாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பயன்படுத்தி பாருங்க. அடுத்த பட்டப்பள்ளி விழாக்கு இதை பயன்படுத்திட்டு எனக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆச்சுன்னு உங்க வாயிலிருந்து வரும். இது 100% நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு அப்படி வரலையே, எனக்கு 2, 4, 6, 8 பட்டுல என்னோட இது இல்லையே, இப்ப சொன்ன சார பலனை ஏத்துங்க. 2, 4, 6, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை ஏற்றி பாருங்க. சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அதுல புதைஞ்சு கிடக்குதுங்க. அது மட்டும் இல்ல, தாரை அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். தாரை பல அடிப்படை நம்மளோட அடிப்படை புக்ல நல்லா இருக்கு. அதாவது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி பகவான், புதன். இதுதானே தாரை அடிப்படை. நம்ம ஐயா புக்ல தெளிவா எழுதியிருக்காங்க. இந்த தாரைக்கும் ஒரு அதிபதி இருக்காருங்க. ஜென்மத்தாரை சூரியன், நோட் பண்ணிக்கங்க. ஜென்மத்தாரை சூரியன், சம்பத்தாரை புதன், விபத்து தாரை ராகு, சேமத்தாரை குரு, பிரித்தியருக்கு தாரை கேது, சாதகத்தாரை சந்திரன், விபத்து தாரை சனி பகவான், மைத்திரை தாரை சுக்கிரன், பரம மைத்திரை தாரை செவ்வாய். இதான் தாரை அதிபதி. சரிங்களா? இப்போ தாரையில நம்ம செய்யக்கூடிய, அதாவது 2வது தாரையா இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், 6ஆக இருக்கட்டும், 8, எந்த தாரைனாலும் அந்த தாரையில செய்யக்கூடிய பலன் 100% வலிமை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிதானே? எல்லாருக்கும் அந்த வலிமை கிடைக்குதா? ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அதுலயும் ஒரு சூட்சுமத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லுதேன், காலபுருஷத்துக்கு முதல் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி. அதுக்கு சம்பத்து என்னது? பரணி நட்சத்திரம். அதுக்கு 2வது நட்சத்திரம் தானே சம்பத்தாரை. இப்போ இந்த சம்பத்தாரையில ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த சம்பத்தாரையினுடைய அதிபதி புதன் கோச்சாரத்திலே அந்த சம்பத்தாரையினுடைய நட்சத்திரத்திலே பிரயாணம் செய்யும் பொழுது, இல்ல கேந்திரம் ஏறும் பொழுது, இந்த காரியத்தை செய்து பாருங்க, 100% வெற்றி கிடைக்குங்க. 100% வெற்றி கிடைக்கும். அது மட்டும் அல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரத்தை ஏக்குங்க. 13வது நட்சத்திரத்துக்குரிய உணவை எடுங்க, கடவுளை வழிபடுங்க, மரம் விட்டு மஞ்சள் தண்ணீர் விட்டு மரத்துக்கு இது பண்ணுங்க, பறவைகளுக்கு உணவு வழிங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களை உச்ச நிலைக்கு கொண்டு போயிடும். அதுக்கு உதாரணம் கூட ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் என்ன? சதயம். அவர் கோயில்ல போருக்கு போகும்போது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போவார். யாருன்னு தெரியுமா? வராகிய வழிபாடு பண்ணிட்டு போவார். ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். வராகி பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். எண்ணி பாருங்க, 13வது நட்சத்திரம். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்மளுடைய 13வது நட்சத்திரத்தை ஏற்கணும். அது மட்டும் இல்லாம ஒரே விஷயம், அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு சம்பத் என்னது? சம்பத்து லக்னம் எது? விருச்சிக லக்னம். சரி, பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சம்பத் என்னது? உத்தரட்டாதி. அதாவது லக்னம் தான் 93% வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும். கோச்சாரம் 7% தான். நிகழ்காலம் பிரசன்ட் நம்மளுக்கு என்ன கொடுக்குங்கிறது தான் கோச்சாரம். ஆனா 93% யார் கொடுப்பா? நம்ம லக்னம் கொடுக்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பூரட்டாதியினுடைய சம்பத்து உத்தரட்டாதினா விருச்சிகத்துல அந்த உத்தரட்டாதியினுடைய தொடர் நட்சத்திரம் அனுசம் இருக்கா, அதுதாங்க உங்களுக்கு ஸ்டார். அந்த நட்சத்திரத்தை ஏக்கி பாருங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க. அதனால நட்சத்திரங்களை சரியான முறையில ஏக்குங்க. அதுல உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா, கண்டிப்பாக
வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு வருவீங்கள் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த செயலாளர் நிறுவனருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு சிறப்பு. வெற்றி தரும் நட்சத்திரம்.